ஏங்க இதுக்கு ரிவால்வர் ரிட்டர்ன் பேர் வைக்கிறதுக்கு ஏஓபிஎல்னு வச்சிருந்தா நாங்கள் பாட்டுக்கு கடந்து போயிருப்போம்ல. இதெல்லாம் தேவையா? இந்த படம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம கீர்த்தி சுரேஷ், ராதிகா மற்றும் ஏகப்பட்ட பேருங்க. அது பேரை சொல்லாம வீடியோ முடிஞ்சிடும். ஸோ மற்ற ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்கிற ஒரு படம் தான் இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன ரிவால்வர் ரிட்டா. படத்தில் கதையை சுருக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து வில்லன் வராரு. எதாச்சா வந்து அவங்க பிரச்சனையா அவர் இறந்து போறாரு. அவர் பாடி எப்படியாவது வந்து யாருக்கும் தெரியாம வெளியில கொண்டு போயிடணும், அந்த குடும்பமே போராடுது. இதுக்கு இடையில அந்த வில்லனை கொல்ல வந்த ஆட்கள் இவங்க கையில செத்து தெரிஞ்சு அந்த பாடியை கொண்டு போய் ஒருத்தங்கிட்ட கொடுத்தா 5 கோடி ரூபாய் கிடைக்கணும்னு அவன் தலையை மட்டும் வேணும்னு கேட்டிருப்பான். ஸோ அந்த பாடி எப்படியாவது வந்து அவங்க கிட்ட இருந்து எடுக்கணும்னு அவங்க பக்கம் ஒரு அலையிற குரூப். இதுக்கு நடுவில் அந்த வில்லனோட பையன் அவங்க அப்பா எங்கேயோ காணாம போயிட்டாருன்னு அவரை தேடி அலையிற ஒரு கேங். இதுக்கு நடுவில் கீர்த்தி சுரேஷை வந்து ஆல்ரெடி பிரச்சனை பண்ணியிருக்கிற ஒரு போலீஸ் கேங். சரி மாதிரி கேங்கா இருப்பாங்க. சில எத்தனை பேர் வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து பிடிச்சாங்களா, அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணாங்களா, அந்த பாடியை கொண்டு போய் கொடுத்து காசு வாங்கினாங்களா, அவன் பாடியை அவங்க அப்பனோட பாடியை பையன் கண்டுபிடிச்சானு இல்லையான்னு ஏகப்பட்ட இடியாப்ப சிக்கலோட ஒரு போரிங் ஸ்கிரீன் பிளேயோட இந்த படம். இந்த படம் முதல்ல எனக்கு ஏன் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கதையோட இதே திரைக்கதையோட ஏகப்பட்ட படம் வந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா கோலமா கோகிலா டைப் ஆஃப் பேட்டர்னோட படம் தான். அதே மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சு வெளிவந்த சொப்பன சுந்தரி படமும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான். ஸோ இது திருப்பியும் இந்த மரத்தை எடுக்கிறதுக்கு, ஏற்கனவே பார்த்த படத்தை எடுக்கிறதுக்கு எதுக்கு இந்த படம்? முதல் கேள்வி. ரெண்டாவது, இதில் நடித்திருந்த நடிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டகனிஸ்டா பண்ணவங்க எல்லாம் சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே கீர்த்தி சுரேஷ் ஃபேமிலியில் வந்தவங்க எல்லாருமே ஓவர் ஆக்டிங் தான் பண்ணியிருப்பாங்க, இன்க்ளூடிங் கீர்த்தி சுரேஷ். அதையும் தாண்டி நம்ம தளபதி வந்து துப்பாக்கியை கொடுத்தது எஸ்கே கிட்டே கீர்த்தி சுரேஷ் கிட்டேன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து நிந்தா நந்தா போற எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு லேடி தளபதி மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே உங்களுக்கு செட் ஆகல. அந்த ஆக்ஷன் அவதாரன்றதுக்கான ஒரு பிம்பம் இருக்கும்ல, அது சுத்தமாக செட் ஆகல. அதுவுமே ரொம்ப கிரிஞ்சா தான் இருந்தது. இந்த படம் வந்துட்டு கிரிஞ்சன் ஓவர் ஆக்டிங்க்கு நடுவில் இருக்கிற ஒரு படம் தான். ஸோ ஓவராலாக ரிவால்வர் ரிட்டா வந்துட்டு ஒரு இடத்துல கூட, அது ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், ஒரு இடத்துல கூட நம்மளுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அங்கங்கே காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த படம் முழுக்க அதுவும் பெருசாக நம்மளுக்கு போரிங் இதுதான். ஸோ என்ன பத்திரிக்கையும் ரிவால்வர் ரிட்டா அப்படின்றதுக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக நிஜமாவே வந்து வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம். எலிவேஷன் பிரீத்தான்னு வச்சிருக்கலாம், இல்லை கிரிஞ்சி குடோன்னு வச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது, இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஏஓபிஎல்னு கூட வச்சிருக்கலாம். ஸோ ஒரு மட்டமான ஒரு படம் தான் ரிவால்வர் ரிட்டா. ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா பிடிக்கலையா, இல்லை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஓடிடியில் பாருங்கன்னு சொல்லுவேன். இல்லை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் என்ன பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ இது தெரிஞ்சு இந்த மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களோ பொலிட்டிக்கல் விஷயம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அண்டில் தென் மீட் யூ நெக்ஸ்ட் டைம். பை ஃப்ரம் விஜய் கிராதகன்.